நமஸ்காரம் சாமி. இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க? ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா. நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக. பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறயா? சரி, மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, உங்க அப்பா இந்த நாட்டை உணர்ந்தவன், அளவோட பெற்றிருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி. நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உங்க அப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை. அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க. சரி, நான் வரேன் சாமி.